சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் இந்த டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து லசன தாபிதம், விரணஸ்லேத்துமம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர்கள்ல அன்னைக்கே வந்து மென்ஷன் பண்ணி அதற்கான தீர்வுகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டர்னல், இன்டர்னல், லோக்கல் இந்த மாரி 3 விதமான மெடிசின்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்டர்னல்னா வெளிப்புறமாக சுக்கு, அமுக்குரா கலந்த பத்து போடுறது. உள்புறமாக லோக்கலா வந்து நீங்க மெடிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தேன் வந்து நம்ம எடுத்து குழந்தைகள் நாக்கு நீட்ட சொல்லி அந்த டான்சில்ஸ் மேல வைக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு கைக்குள்ள போட்டு அந்த இடத்துல வைக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா, கொஞ்சோண்டு குடிக்க கூட சொல்லிடுங்க. ஸோ கொஞ்சம் எரிச்சல குடுத்தாலும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பனானா இந்த மாரி குடுக்கும்போது, அது திருப்பி சூதிங் ஆயிடும். ஸோ அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இல்லாம இன்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா, தாலி சாதி சூர்ணம் இந்த மாரி நெறைய வகையான சூர்ணங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால எடுத்த உடனே வந்து நீங்க வந்து இத போய் ஆப்ரேட் பண்ணி, கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம குடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்போ சர்ஜரி வச்சிருக்கீங்க. நான் வந்து குழந்தைக்கு டான்சிலைட்டிஸ் ரிமூவ் பண்றதுக்கு டான்சில்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நான் சொல்லிட்டேன் டாக்டர்ட்ட அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு டைம் குடுத்துருப்பாங்க. அந்த டைம் பீரியட்ல நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கனாவே, சர்ஜரி அவாய்ட் பண்ற அளவுக்கு அதுவே உங்களுக்கு கியூர் குடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி கிளினிக் வரவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்றாங்க. டாக்டர் நீங்க சொன்ன டிப்ஸ்லயே எனக்கு சரியாயிருச்சு. அதனால தான் இந்த பிரச்சனைக்கு வந்து நான் உங்கள்ட்ட வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நான் சொல்ற விஷயத்துலயும் உங்களுக்கு கியூர் ஆகலாம். சித்த மருத்துவத்தில இதுக்கான அருமையான மருந்துகளும் உண்டு. இதில குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதேபோல அ உள்ளுக்கான மெடிசின் இல்லாம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்கான மருந்துகள் குடுக்குறது. இப்போ லசுன தாபித சூர்ணம் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஃபார்முலேஷன் நம்ம குடுக்கும்போது, ஸோ அதனால டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக தீர்வாக்க முடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ அதனால யாரும் அத வந்து வருத்தப்பட்டு எடுத்துறாதீங்க அவசரப்பட்டு.